ஆக்சுவலி ஒரு கட்சிக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு 4 விஷயம் வந்து தேவைப்படுதுங்க. ஒரு கட்சி எந்த கட்சியாக இருந்தாலுமே, எங்கே இருக்கிற கட்சியாக இருந்தாலுமே, எந்த உலகத்தில் இருக்கிற எந்த மூலையில் இருக்கிற கட்சியாக இருந்தாலுமே ஒரு 4 விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் டு ரன் இன் பாலிடிக்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை. ஒரு கட்சிக்கு வந்து இதுதான் நாங்கள் வந்து கொள்கையாக வச்சுருக்கோம், இதை தான் வந்து நோக்கி நாங்கள் வந்து எங்களோட அரசியல் நகர்வுகளை நகர்த்துவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து ஒரு கொள்கை. நெக்ஸ்ட் வந்து கட்டமைப்பு. கட்டமைப்புனா அதாவது ஒரு லீடர் ஃபாலோ பண்ணி கீழே வந்து ஜஸ்ட் வந்து தொண்டர்கள் இருக்கிறது வந்து நல்லது கிடையாதுங்க. ஒரு அடிப்படை கட்டமைப்பு வேணும். அதாவது வந்து முதலாம் நிலை தலைவர்களை தாண்டி 2ஆம் நிலை தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள் அவங்கெல்லாம் இருந்தால் தான் வந்து அந்த தொண்டர்களை வந்து கரெக்டான ஒரு திசை நோக்கி வந்து வழி நடத்த முடியும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடுனா அதாவது இந்த தொண்டர்கள் இந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும். எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது வந்து பப்ளிக்கை பாதிக்கும், எது பாதிக்காதுன்றதை வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கணும். 4வது வந்து காசுங்க. இந்த 4ல் எது வந்து தாவேகா கட்சி கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காசு தாவேகா கிட்ட இருக்கு. ஓகே, இந்த அடிப்படை தேவையான விஷயங்கள்ல ஒன்று வந்து இருக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை இவங்க எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் இவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஒரு கொள்கை வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து விஜய்க்காக தான் வந்து ஓட்டு போடுறேன், என் தலைவர் வந்து சிஎம் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு எப்படி சொல்றது, கடிவாளம் கட்டின குதிரை கூட வந்து நேராக போகணுன்றது குதிரைக்கு தெரியும். ஆனால் இந்த கூட்டத்துக்கு வந்து என்ன பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோன்றதே தெரியல. கொள்கைன்றது வந்து அடிப்படை உறுப்பினர் வரைக்கும் தெரிஞ்சிருந்தால் தான் வந்து நீங்கள் வந்து பப்ளிக் கிட்ட பேச முடியும். கரெக்டுங்களா? அது பேசுகிறாங்களா? இல்லை. சரி, அடுத்து கட்டமைப்பு எப்படி இருக்குன்றது நம்ம இந்த கரூர் இன்சிடென்ட்லேயே பார்த்துட்டோம். ஏன்னா விஜய் அவர்கள் அன்னைக்கு நைட்டு வந்து ஏறி திருச்சிக்கு போயிட்டதும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கோ இல்லை அங்கே நடந்த அந்த கலைபரத்தை வந்து நின்று நிதானமாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு செகண்ட் லெவல் லீடர்ஸ் கிடையாது. இத்தனைக்கும் வந்து நம்ம ஜெனரல் செக்ரட்டரி புஷி ஆனந்த் அவர்கள் பொந்துக்குள்ளே பூந்த பெருச்சாலி மாரி போய் பூந்துட்டு 16 நாள் கழிச்சு தான் வந்து வெளியில் வந்திருக்காரு. அதுவும் வந்து இந்த வழக்கெல்லாம் வந்து சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி வந்து சர்வைவ் ஆகுமா இந்த லாங் டேர்ம்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஆகாதுங்க. மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கட்டுப்பாடு. கட்சிக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், அந்த தொண்டர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், அந்த உறுப்பினர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க இல்லையா? இவனுங்க வந்து மரத்தை விட மாட்டானுங்க, மோட்டார் ரூமை விட மாட்டானுங்க, கரண்ட்டு கம்பத்தை விட மாட்டானுங்க, கடைகளை விட மாட்டானுங்க, சேரை விட மாட்டானுங்க, தண்ணி பட்டில் விட மாட்டானுங்க. ஒரு கட்டுக்கோப்பே இல்லாத ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு, ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சுட்டு தாவேக்க சர்வே ஆகுமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 26க்கு அப்புறம், அதாவது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க தாவேக்கால நிறைய உறுப்பினர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ஆக்டர் விஜய் அப்படின்ற மாதிரி தான் பார்த்து ஒரு ரசிகராக வந்து இந்த கூட்டத்திலலாம் வந்து கலந்துக்கிறதுனால தான் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு டிசிப்ளின் இல்லாமல் இந்த குரங்குத்தனம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த குரங்குத்தனம்? இந்த மரத்தில் ஏறுறது, கரண்ட் கம்பத்தில் வந்து தொங்குறது, இந்த மாதிரி வந்து கேவலமான குழந்தைத்தனமான வந்து விஷயங்கள் பண்ணுறதுனால தான் கட்சிக்காரங்களுக்கே அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இது உண்மைதானுங்க. ஸோ இந்த 4 விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் காசு ஒண்டி தான் இப்போதைக்கு இருக்குது. மற்ற இந்த கட்டமைப்பு, இந்த கட்டுப்பாடு, இந்த கொள்கை எதுவுமே வந்து இந்த கட்சிக்கு இல்லை.